இதை நான் கூறவில்லை, இந்த சமூகமே அதை ஒப்புக்கொண்டுள்ளது. இதை உங்களால் மறுக்க முடியுமா? ஏனென்றால் எங்களிடம் அதற்கான ஆதாரம் இருக்கிறது. மை லார்ட், இதை தங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். இவர்கள் தொழில் ரீதியாக பழகி இருக்கிறார்கள். அந்த நட்பு வேறு மாதிரியான உறவாக மாறியிருக்கிறது. வெளியூர் பயணம் சென்றபோது தனியாக ஓட்டலில் தங்கிய வீடியோ தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இது சமூக ஊடகங்களிலும் பரவி இருக்கிறது. இந்த சம்பவத்தினால் எனது கட்சிக்காரர் மகள் திவ்யா மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். அவளை சமாதானப்படுத்தும் நோக்கத்திலும் அவளுக்கு அம்மா வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்துள்ளார்கள். அந்த பெண்ணும் திவ்யாவிடம் தான் உனக்கு அம்மா என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதுவரை தாய்ப்பாசமே கிடைக்காத அந்த பெண்ணும் முதல் முறையாக தாய்ப்பாசத்திற்காக ஏங்க தொடங்கியுள்ளார். இந்த சூழலில் கல்யாண மேடை வரைக்கும் சென்று அந்த பெண் வினோதினி பிரதிவாதி வாசுதேவனை பிடிக்கவில்லை என்று சொல்லி கல்யாணத்தை நிறுத்திவிட்டார். ஆமாங்கய்யா, அம்மா இல்லைங்கிற எண்ணத்துல வளர்ந்த என் பொண்ணுக்கு அம்மாங்கிற பாசத்தை போலியா காட்டி அவ உணர்வுகளை காயப்படுத்திருக்காங்க. அதுல என் மக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா. இப்ப அவ தாய் பாசத்துக்காக ஏங்குறா. நான் இருக்கிறப்ப அவையே இப்படி கஷ்டப்படணும்? இதெல்லாம் உண்மையா? கல்யாண மேடை வரைக்கும் போய் உங்க கல்யாணம் நின்றுச்சா? ஆமா ஐயா, ஆனா அதெல்லாம் வேற காரணம். இவங்க தேவையில்லாம இதை கொண்டு வந்து என் மகளோட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. இதனால அவளுக்கு எந்த மன உளைச்சலும் இல்லையா? அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். நீங்க வேணா கூப்பிட்டு கேளுங்க. இல்ல, என் மக இவங்க கிட்ட நிம்மதியாவே இல்ல. அவளுக்கு கண்டிப்பா அம்மா பாசம் வேணும். நான் இருக்கும்போது அந்த பாசம் கிடைக்காம அவ ஏன் ஏங்கிக்கிட்டு இருக்கணும்? இவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அந்த பொண்ணே கடைசி நிமிஷத்துல கல்யாணம் வேண்டான்னு சொன்னதே இவரோட மோசமான குணம்தான். இவரோட எந்த பொண்ணு நிம்மதியா வாழ முடியாதுங்கய்யா. அப்படி இருக்கிறப்போ என் பொண்ணு மட்டும் எப்படி நல்லா இருப்பா? எனக்கு என் பொண்ணு வேணுங்கய்யா. ஐயா, இவங்க கேஸ திசை திருப்புற நோக்கத்துல வேற ஏதோ காரணம் சொல்லி தேவையில்லாம இன்னொரு பொண்ணை கொச்சப்படுத்தி பேசுறாங்க. இதுக்கும் என் மகளை நல்லா பாத்துக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மக என் கூட சந்தோஷமா தான் இருக்கா. மேற்கொண்டு இந்த வழக்குல ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல ஏதாவது குறுக்கு விசாரணை பண்ணணுமா? இல்லை மைலார்ட், எங்கள் தரப்பு வாதம் இதுதான். குழந்தை தாயிடம் இருந்தால்தான் அந்த குழந்தையின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். அதை சிந்தித்து நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் மைலார்ட். ஐயா, என் பொண்ணு நல்லா இருக்கா, அவளை நான் நல்லா பாத்துப்பேன். இவங்க சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க. அவ என்னை விட்டு போன தாங்க மாட்டா. ஐயா மைலார்ட், என் கட்சிக்காரர் சொல்றதுதான் உண்மை. நீங்க அவர்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொடுத்துறாதீங்க. உண்மையான அப்பா மகள் பாசத்தை பிரிச்சிடாதீங்க. நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்.
இருதரப்பு வாதங்களில் நியாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண் குழந்தை அம்மாவிடம் இதுவரை இருந்ததில்லை என்ற காரணத்தினாலும் இந்த முதல் கட்ட விசாரணையில் நம்மால் ஒரு முடிவுக்கு எட்ட முடியவில்லை. குழந்தைக்கு அம்மாவே இல்லை என்பது வேறு. இருந்தும் அம்மா பாசம் கிடைக்காமல் தடுப்பது என்பது வேறு. முதலில் இந்த வழக்கில் பெரியவர்களின் மனஸ்தாபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் பெண் மைனர் என்ற காரணத்தினால் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை மட்டும்தான் நாம் மனதில் வைக்க வேண்டும். அதே போல பெற்ற அம்மாவிற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படாமலே அவர்களை கண்டு குழந்தை பயப்படுகிறது என்று குறை சொல்வது சட்டத்துக்கு புறம்பானதாகும். இருதரப்பிற்கும் சமமான வாய்ப்பு வழங்கிய பின்னே இந்த வழக்கின் இறுதி முடிவை நம்மால் சொல்ல முடியும். ஆகையால் குழந்தை அம்மாவின் கவனிப்பில் இதுவரை இருந்ததில்லை என்ற காரணத்தினால் 2 வார கால அவகாசமாக, அதாவது 14 நாட்கள் குழந்தை அம்மாவிடம் இருக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் குழந்தையின் அப்பா எந்த ஒரு தொந்தரவோ குழந்தையை பார்க்கவோ இந்த கோர்ட் அனுமதிக்காது. அதே போல குழந்தையை பற்றி அவருக்கு எந்தவித அச்சமும் தேவையில்லை. குழந்தை 3வது நபரிடமோ தெரியாத நபரிடமோ இல்லை, பெற்ற தாயிடம்தான் இருக்கிறது. ஆகையால் பாதுகாப்பாக தான் இருப்பாள் என்று இந்த கோர்ட் நம்புகிறது. அவரும் நம்ப வேண்டும். இதனால் தந்தையிடமிருந்து குழந்தையை பிரிக்கும் நோக்கமோ தாயிடம் குழந்தை வழங்கும் நோக்கமோ இதில் இல்லை. முதலில் குழந்தை யாரிடம் இருக்க விரும்புகிறாள் என்பதை குழந்தைதான் முடிவு செய்ய வேண்டும்.